ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கிளம்பி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, பேபிமா வந்து சாரீ கட்டிருக்கு தான், அதை பற்றி பேசணும் தான். என் மூஞ்ச பார்த்துன்னு இருக்குது. நல்லா தான் இருக்குது சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்கேல்லாம் வச்சிட்டியா? ஸ்கூல் மிஸ் மாதிரி இருக்கிற ஸ்கேலு நோட் புக் எல்லாத்தையும் வச்சுட்டு ஓகேவா? சாரீ கட்டினா மட்டும் எப்படி புசு புசுன்னு எரியும் தெரியல. உண்மை, இந்த தோரணையை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற மிஸ் மாதிரி இருக்கு. அம்மா மாதிரி தெரியுதா? அத சொல்லு. தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம vlog-ஓட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே தானே, ரிபப்ளிக் டே. சரி, இன்னைக்கு ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ண பீச் பக்கமா போயிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பீச்ல போய் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படியா? அங்க மண்ணெல்லாம் எடுத்து அடிக்க மூஞ்சில கார்ல உட்கார்ந்தே சாப்பிடலாம். கார்ல உட்கார்ந்தே சாப்பிட்டு கையை கழுவிட்டு அப்படியே பீச்சை பார்த்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பீச்சை தான் கண்ணுக்கே தெரியாத கார் எங்க நிறுத்திக்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து அந்த இதுல நடக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு போய் அதில் நடந்துட்டு வருவோம். ஓகே, வாங்க அப்படியே டிராவல் ஆகி எங்க கூடயே வாங்க. எங்கெங்கெல்லாம் போறோம், இந்த சோத்து முட்டையை கட்டிக்கின்னு இந்த சோத்து முட்டையை எங்க பிரிச்சு சாப்பிட போறோம் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஓகே, வந்தாச்சு. அங்க தெரியுது மாதா கோயில் தெரியுது, மாதா தெரியுறாங்க. பெசன்ட் நகர் நம்ம வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மாதா கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 5-6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமா, இப்போ வந்தோம்ல. எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் ஆச்சு முடியா? அப்படியே இல்லை, முதல்ல மாதம் மாதா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்போல்லாம் அப்படியே கொஞ்சம் இதுவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில. இன்னும் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கே போகல. அதுவே மனசில் உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஃபீஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிருந்தோம் மாதா. ஒரு வழியாக வந்துட்டோம் கோயிலுக்கு. இன்னைக்கு ஒன்றும் பெரிய டிராஃபிக்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னு தெரில, டிராஃபிக் இல்லை, எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்கல்ல. அதனால் இல்லாமல் இருக்குது. லீவுன்றதுனால எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் நோ டிராஃபிக். ஜம்முன்னு வந்துட்டோம். வந்துட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேண்டுதல்லாம் கேட்டுட்டு நேராக கிளம்பி போய் பீச்சில் போய் உட்காந்து கட்டிச்சோறு கட்டின்னு வந்துருக்குது. புளி சாப்பாடா என்ன சாப்பாடுப்பா? பிரியாணி, மட்டன் பிரியாணி கட்டின்னு வந்துருக்குது. அதை பீச்சில் உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவோம். மாதா கோயிலில் நின்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு 1000 கவலை மாதாவை தேடின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. நீ பாரு வந்துட்டு லேடிஸ் மேக்ஸிமம் இப்படி தான் இருப்பாங்க. இந்த சாரியில் எல்லாரும் வந்து வேகமா நீ பயங்கரமாக சூப்பராக வேறு லெவலில் ஸ்கூல் ஆன்ட்டி மாதிரியே இருக்கிற அப்படின்ட்டாங்களாமா. ஸோ அதனால் அதே மாதிரி சுற்றலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சு. வேறு வழி இல்லை, இனிமேல்ட்டு இது மாதிரி ஸ்கூல் ஆன்ட்டியாக தான் சுற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எதுக்கு நான் இப்போ ஸ்கூல் ஆன்ட்டின்னு சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிற ஒவ்வொரு மிஸ்ஸும் வந்து சாரி கட்டிட்டு தான் போவாங்களா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னன்னு அப்படியா? எடுத்துக்கலாம். சர்ச்சுக்கு வந்தால் சைலண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சைலண்ட்டாக இல்லாமல் என்னென்னலாம் பண்ணின்னு இருந்துச்சு தெரியுமா? என்கிட்ட பேசுகிறேன்ட்டு க்யூவில் நின்றுருந்தோம். க்யூவில் நின்றுருந்தா ஃபஸ்ட்டு பேபிமா, செகண்ட் பாப்பா, தேர்டு நான். பேபிமாவை தாண்டி ஒருத்தர் நின்றுருந்தார். அவரே பாவமாக நின்றுருந்தார். இன்னமும் நீ இப்படியே நான் காட்டுறேன் அதை என்ன பண்ணிச்சுன்ட்டு. இப்படி நின்றுட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பேபிமா, நான் தான் பேபிமான்னு நினச்சிக்கோங்க. அது பின்னால் வந்து பாப்பா, அதுக்கும் பின்னால் நான் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாப்பா நிற்கிற இடத்துல தான் வந்து அவர் நின்றுருக்கிறாரு. என்கிட்ட பேசுகிறேன்ட்டு என்ன பண்ணுது மாமா அப்படின்னு இந்த மாதிரி இடிக்கும் போது தள்ளி விட்டு அவர் கிரானைட்லாம் நின்று இருந்தது அங்கே சர்ச் தூண்டில். இச்சிருந்தாருன்னா பாவம் மண்டை கபாலம் கல்ருக்கும் அவருக்கு, தெரியுமா? நான் சொன்னோன்னே உஷாராயிட்டார். அவர் எப்படி தெரியுமா உஷாரானார்? அப்படி பார்த்தாரு. நான் சொன்னோன்னே அவரை தள்ளி விட்டுற போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி திரும்பி இப்படி பார்த்தாரா? பார்த்துட்டு வேமா அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ தள்ளி விட்டுறோம் யா அப்படின்னு நவுந்துட்டாரு. எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அப்போ என்னவோ சொல்லுவாங்கல்ல, சிறுசான ஊதி பெருசாக்குறது நீ மட்டும் தான். ஊதி நான் பெருசாகிட்டேன் ஒன்று. அப்படியே வாலி மாதிரி நீ தான் இப்படி இருக்கிற வேணுங்கிற. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் நாங்கள் வந்து மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பீச் பக்கம் போகணும்.
க்ரௌடுனா க்ரௌடு, அவ்வளோ ஒரு க்ரௌடு. கார் பார்க்கிங்கே இல்லை. இருந்தாலும் நம்ம கார் உள்ள நுழையிற லெவலுக்கு இல்லை, சின்ன கார் பார்க்கிங் தான் இருந்தது. நாங்களும் ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பக்கமும் வந்துட்டு டயர்ட் ஆகிட்டு பேபிமா என்ன பண்ணோம், டயர்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சாய் அடிக்கலான்ட்டு நான் போய் சாய் வாங்கிட்டு வரேன். ஏய் லைட்டை போடு, கண்ணங்கரையில் கருப்பி மாதிரி இருக்கிற. லைட் எரியலையே, நீ தான் ஆஃப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டிய. இந்தா வேணாம் பரவாயில்ல, அவள் தான் கருப்பி கலர் ஆயிடுச்சு. இப்போ டீ குடிக்கிறேன். நான் எவ்வளோ அழகா முழு கார் தெரியுது மாதிரி நீங்க எடுத்துருக்கேன். மூளை யூஸ் பண்றேன், ஆனா அது யூஸ் பண்ணிக்க மாட்டேன்ற நீ. நானே ஜாக்கெட் இல்லைன்னு கவலைப்பட்டுனா இருக்க. இப்பெல்லாம் எதுவுமே பேச முடியாது போல இனிமேல. ஆமா, எதை பேசினாலும் அப்டேட் தான். கேவலமா இருக்குல்ல. சாரி பா, சாரி இப்போ புது சாரி எடுத்தியா? இது புதுசு தான் ஃப்ரெண்ட்ஸ், இது புதுசா? ஓகேவா? ப்ளவுஸ் இமீடியட்டாக போட்டியா? இதுக்கு முன்னாடிலாம் எடுத்துருந்தல்ல சாரி, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ப்ளவுஸ் தைச்சே வச்சிருந்தேன். சாரி கட்டுறதுக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. இப்போ சாரி கட்டுறதுக்கு வேலை வந்துச்சு. வந்துச்சு. சரி, அதை அப்போ எடுத்து கட்டு. அப்போ நீ முதல்ல எனக்கு எடுத்து கொடுத்து நான் ரெடியாக வச்சிருந்தா அப்பப்போ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கணக்கு இது? நானே எனக்கு ப்ளவுஸ் பத்தல, இருக்கிற ப்ளவுஸ்ல மோனா போடுற மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன பண்றது? அப்போ நீ ராத்திரி வந்து பிரியாணி சாப்பிடாத. நீ பிரியாணியா திண்டு மரக்கட்டை உரலக்கட்டை மாதிரி ஆயினுக்கிற. இங்கே வேக வேகமாக போயிட்டு இருக்க. நீ என்னோட ஹிஸ்ட்ரி டீச்சர் மாதிரியே இருக்கிறப்பா. நீ ஹிஸ்ட்ரி டீச்சர் மாதிரி இருக்கலாம், குஸ்தி டீச்சர். I won't get anything from here. No, I have lot of appointments. ஆமா. சி, அப்பாயின்மெண்ட்ஸ் எவன் கேட்டாப்பா? என்னப்பா மால்ல ஒண்ணுமே இல்லை, வேற கால். ஒயிட் பேக் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க வீடியோ எடுங்க. நான் போயிட்டு வரேன். இங்கே இரு டாடி, ஒரு நிமிஷம் வா. இங்கே வந்துட்டா டாடியோட பொறுப்பு கேமரா பிடிக்கிறது. அவர் நம்ம அவரை எடுக்கிறது. அந்த ஒயிட் பேக் ரொம்ப பெருசாக இருக்குது, நமக்கு தரஞ்சுன்னு இருக்கும். உன்னோட கெட்டப்புக்கு இப்போ உனக்கு வந்து மஞ்சப்பை இல்லைன்னா அது போயிடுச்சு. நீ என்னவா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ், காணாமல் போன காட்டுவாசி 2 காட்டுவாசிகளை பற்றின முக்கிய அறிவிப்புகள். இங்கே வந்து ஸ்டால்லாம் போட்டிருக்கிறதுனால எங்கேனாச்சும் ஊர் சுற்றிட்டு இருக்கோங்க, எங்கே நம்ம தேடி கண்டுபிடிப்போம். 2 காட்டுவாசிகளையும் பிடித்து விட்டேன். ஏ டீச்சர், என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? உன் கீழெல்லாம் எதுவும் தெரியலையா? எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆனதுனால ஹாப்பியாக இருக்கிறேன் நான். பேபிமா இந்த மாலுக்கு வரவே இல்லைன்னுச்சு, அதனால கூப்பிட்டு வந்தாச்சு. பேபிமா மாலை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. பஃபலோஸ் அலௌடு இல்லைன்னு எல்லா பக்கமும் சாத்தினுக்குறாங்க. சக்குன்னு பேபிமா நீ உள்ளே வந்த உடனே வெஸ்ட்டில் சாத்தினாங்க பாரு. வெஸ்ட் சைடில் சரன்னு இறக்குனாங்க. அப்படியே நீ உருண்டுனே வீட்டுக்கு வந்து காரில் வந்து ஏறு. பீச்சில் கூப்பிட்டு போயிட்டு உனக்கு மட்டன் பிரியாணி கொடுத்து சிக்கன் 65 கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, அவள்தான் ஓடியான்ட்டோம். சிட்டி சென்டரை பார்த்துச்சு பேபிமா. சிட்டி சென்டரில் கால் எடுத்து வச்சிச்சு. அலௌடு இல்லைப்பா, உங்களை ஏற்றக்கூடாது. நாட் அலௌட், டைம் ஓவர். வாங்க காருக்கு போகலாமா? வாங்க காருக்கு போகலாம். இன்னைக்கு நீ இயற்கை காற்று வாங்குறதுக்கு தான் நீ பீச்சுக்கு வந்த, அதனால யாரும் ஒன்று அலோவ் பண்ண மாட்டாங்க. வாடி, நாளைக்கு காலைல வச்சுக்கிறவா. மோனாவை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுவேன். எங்கே போயிடுவேன்? ஃபீனிக்ஸ், மை ஃபேவரட் பிளேஸ். ஓனா எங்கே ஓடுற காரை நோக்கி? கடை இருக்கான்னு பார்த்து. அது ரோட்டு கடை இருக்கும் பாரு. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த செலவும் வெளில பண்ணாமல் புளி மூட்டை சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு வெளில வந்துட்டு நான் ஹாயாக டீ மட்டும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா மாலில் பார்த்து நேராக வீட்டில் வந்து பெட்டில் உட்காந்துக்கிறாங்களேன்னு பார்ப்பீங்க. எல்லா கடையும் இழுத்து சாத்தினதுக்கு அப்புறம் தைரியமா கூட்டின்னு போனாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க
அதனால இப்போ முடியல. நான் அதுக்கு முன்னாடியே தைரியமாக தான் கூப்பிட்டு போனேன். நீ என்னதான் கேட்டினாலும் டீச்சரை 2 தட்டு தலைமையிலே தட்டி இழுத்துன்னு வந்துடலான்ற தைரியத்தில் தான் போனேன். அதுக்கு எனக்கு வேலை இல்லாமல் போச்சு. எல்லாருமே ஈத்து முட்டாங்க. வேட்மாவை பார்த்தோன்னே சீரியஸாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் போயிட்டேன். நான் பார்த்தோன்னே அந்த இதில் அப்படியே டோர் இறக்குறாங்க இறக்கிட்டாங்க. எனக்கு அப்படியே பார்த்துனே போனேன். குஷியாக இருந்தது. அப்படியே பதறுது. அப்படியே இப்படி ஓடுது அப்படி ஓடுது இப்படி போகுது அப்படி போகுது. எந்த பக்கமும் கத்து திறக்கல. போண்டி நாளைக்கு போண்டி போண்டி எந்த பக்கமும் யாரும் கத்து திறக்கல. கிளம்பு காத்து வரட்டும் கிளம்பு. குந்தாணி கிளம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான வேண்டுதலுக்காக மாதா கோயிலுக்கு போகணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். வேளாங்கண்ணிக்கும் போகணும். அதனால இப்போ போயிட்டு இங்கே இருக்கிற மாதாவை பார்த்துட்டு வந்துட்டு நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ தூக்கமா வருது. பீச்சுக்கு போய் சாப்பிடலான்னு தான் புளிசோரை கட்டணும் வந்த மாதிரி பிரியாணி கட்டணும் எடுத்துட்டு போனேன். ஆனா வந்து எங்க பார்த்தாலும் கிரௌடு, ஒரே மக்கள் கூட்டம் மலை மோதி கொண்டிருந்ததுனால ஆக்சுவலி வந்து பீச்சுன்றது நான் சொன்னா நீங்க என்ன இப்ப இந்த பீச்சுன்றீங்க. இதுதான் ஒரு எத்தனை கோடி மக்களுக்கு பீச் பிடிக்குதுன்னு. அவங்க வர்றது வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி அப்படி வருவாங்க. நீ அத கூட கூட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் உட்காந்து போயிருது பீச். நீ அத கூட எங்களை கூட்டு போக மாட்டா. இப்படி கூட்டு போறப்பெல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் லீவா இருக்கிற டைம்ல அங்க போய் எங்களை கூட்டு போய் நிறுத்திட்டு இதா கிரௌடு, கார் நிறுத்த இடம் இல்ல, உட்கார இடம் இல்ல, நிக்க இடம் இல்ல, அங்க வேண்டியது. ரூமே போட்டு நான் 10,000 செலவு பண்ணி ரூம் போட்டு பீச்சை காட்டுறேன். அப்ப வராதுங்க. வாங்க 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 எப்ப பார்த்தாலும் பீச்சுங்கிற. நான் மட்டும் தனியா போய் நின்று இப்படி கண்ணதாசன் மாதிரி ரெஸ்ட்டு வருவேன். அங்க 4 கடகண்ணி இருக்குதா ஒன்னா? கடகண்ணி இருந்தாதான் எங்களுக்கு பாக்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஆகும். அந்த அலை வருது பத்தியாப்பா, அதை ரசிக்கணும்ப்பா. நீ என்ன சொல்ற? நான் வெறும் 10,000 ரூபா தான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் பீச் ஃபேஸிங்ல வீடு கட்டியிருக்காரு. சென்னையில தான் கட்டிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு காலையில எழுந்துச்சு வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படி பாப்பாராம். டால்பின் எல்லாம் பாப்பாராம். எவ்வளவு ஆமா அவர் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. சென்னை கடற்கரையில டால்பின் கோடீஸ்வரன் யாரும் பாக்குறதுக்கு. அதை நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்ப கொடுப்பேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயம் பேசும்போது ஒன்றை என்ன புடவை திக்கும் செக்கத்தங்க ஜெல்லரி அப்படின்ட்டு சக்க வைக்கும் ஜல்லரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து கிளம்பி ரெடி ஆகி போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இன்னைக்கு ரிபப்ளிக் டே, அதுதான் ஸ்பெஷல். ஆமா, நாட்டுக்காக பாடுபட்ட நிறைய குடும்பத்துல இருக்கிறாங்க. அதனால நாட்டுக்காக பாடுபட்ட எல்லாருமே என் குடும்பம் தான்ப்பா. அதெல்லாம் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம நேஷன் தான் ஃபர்ஸ்ட். எனக்கெல்லாம் அப்படிதான். இதுங்கெல்லாம் இல்லைன்னா நேரத்துக்கு நான் ஹலோ நாங்க இல்ல ஹைட் இருந்திருந்தாதான் சேர்த்திருப்பாங்க. ஹைட் இல்ல மட்டும் இந்த குள்ளப்பேட்டாக்கு இல்லன்னு வைங்களேன். நாட்டுக்காக உயிர் போச்சுன்னா கூட பூமாதேவி பாராட்டுவாங்க. கெட்டு போடப்பா வாப்பா வழி. இப்ப யாருப்பா என்ன சேர்த்துப்பா வழி அனுப்பிச்சுடுறாரு. தயவு செய்து போயிடு. அந்த இடத்துல எதிரி கண்ணு வச்சு நின்றானா அந்த இடத்துல தெரியுமா எனக்கு. நான் அங்க பார்த்து சுப்பேன், இவன் என்ன பார்த்து கண்ணு இங்கே காதுன்னா லேதுன்னு ஒரு பக்கம் காது, கண்ணு அங்க இருக்கிற ஆளு இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் என்ன யார் சேர்த்துப்பா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஹோல் டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் டே வந்து எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளையில இருந்து நம்ம ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்கணும். ஆடியாச்சு, ஸோ போயாச்சு, வந்தாச்சு. இந்த நாளையில இருந்து ஆக்சுவலி திங்கக்கிழமையில இருந்து தான் உன்னோட இதுக்கு பலாப்பழம் பழுக்கிற மாதிரி என் பணம் பழுக்கும். அது எவ்வளவு பழுக்க போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, அதை நீங்க அந்த ரூமை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடி பண்ணும்போது பாருங்க. இதோட நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அது சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.